அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செல்வாக்கு குறைந்ததாக எனக்கு தெரியவில்லை. வடநாட்டிலெல்லாம் வரும் செய்திகளெல்லாம் பார்க்கும்போது பிஜேபி அரசுங்கிறது இன்னொரு 5 வருடத்திற்கு நிச்சயமாக தொடரப்போகிறது என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. மக்கள் மத்திய மாநில அரசுடைய ஒத்த கருத்தான கூட்டணியினுடைய செயல்பாடு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம்னு நம்புகிறாங்க. ஒரே கருத்தாக இருக்கிறவங்களால நிச்சயமாக சாதிக்க முடியும், பணிகளை செய்ய முடியும். நாட்டினுடைய பொருளாதாரம் படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பது யாரும் மறுக்க முடியாது. அதுக்கு உண்டான புள்ளிவிவரங்கள்லாம் நிறைய இருக்குது. பிஜேபியை பொறுத்தவரையில் குறைகளை நிறையாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவே ஆட்சியாளர்கள் செயல்படுவது மக்களிடம் ஒரு நம்பிக்கையும் வரவேற்பையும் தருகிறது. ஜிஎஸ்டி முதல்ல வந்தப்போ எல்லாருக்கும் ஒரு தாக்கம் இருந்துச்சு. அந்த தாக்கத்தை தனியே வைத்தது அடிப்படையில் குறைகளை நிறையாக்குறாரு தான் அர்த்தம். அதிமுக தலைமையிலான கூட்டணியின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்ற காரணத்தினால் கண்மூடித்தனமாக சேற்றை வாரி வீசுவது என்பது நல்ல அரசியலுக்கு எடுத்துக்காட்டு அல்ல. ஒரு பொய்யை பல முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று நினைத்தால் அதுவும் சரியல்ல. அவர் கூறிய கருத்துக்களால் அந்த கூட்டணியினுடைய எதிர்மறை ஓட்டுக்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கிலே கூடிக்கொண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியினுடைய வெற்றிக்கு இது போன்ற தவறான மக்கள் விரும்பாத தலைவர்களுடைய பேட்டிகள் ஒரு காரணமாக அமையும். மதச்சார்பின்மை என்று பேசும் கூட்டணி அந்த நிலையை கடைபிடிக்க வேண்டுமே தவிர ஒரு மதத்தை பற்றி மட்டும் குறை கூறுவது என்பது எந்த மதத்தினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு வடநாட்டிலே மிகப்பெரிய சரிவு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதனுடைய தாக்கம் வயநாட்டிலே நிற்கக்கூடிய கட்டாயமாக கூட இருக்கலாம். ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து பெற்றிருக்கிறது. மதச்சார்பின்மையை பற்றி மூச்சுக்கு 300 தரம் பேசுகிறார்கள். மதவாதம் என்ற தவறான ஒரு கருத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சார்ந்த கட்சியில் 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு மைனாரிட்டி இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ போடக்கூடிய ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய சமீப கால வரலாற்றில் சிறுபான்மையினருக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை என்ற நிலையே ஏற்படவில்லை. எல்லா இடங்களிலும் எல்லா கட்சியினுடைய அந்தந்த பகுதியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் ஒரு சேர ஒத்த கருத்தோடு தேர்தல் பணியாற்றக்கூடிய நிலை இருப்பதால் எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டமும் எதிர்பார்ப்புக்கு மேல் சிறப்பாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை மக்கள் செல்லா நோட்டாகத்தான் பார்க்கிறார்கள். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னவனே கோவளைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.